கிரிப்டோஸ்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் ட்ராப் வீடியோ. அதுவும் இப்போ ஐபிஎல் சீசன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால இப்போ வந்து ஜியோடெஸ் எக்ஸ்சேஞ்ச், அதாவது இந்தியன் எக்ஸ்சேஞ்சான ஜியோடெஸ் எக்ஸ்சேஞ்சில் ஒவ்வொரு பிளேயர் அடிக்கிற ஒவ்வொரு ரன்னுக்குமே வந்து 2 ஷிபா இனு காயின்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. டோட்டலாக 2 டீம் விளையாடும் போதுமே உங்களுக்கு அந்த டோட்டல் ரன்ஸில் இருந்து ஒவ்வொரு ரன்னுக்குமே 2 காயின்ஸ் வந்து கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வீக்லி வின்னர்ஸுக்கும் நிறைய கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் ஒரு லக்கி வின்னரை செலக்ட் பண்ணி 5 லட்சம் காயின்ஸை வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. இதை பற்றின முழுமையான விளக்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டியுமே சிம்பிளான மெத்தட் தான். எல்லாமே விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோஸ்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலோட டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஜியோடெஸ் எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கேஒய்சி பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். இப்போ ஐபிஎல் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டதுனால ஜியோடெஸ் பிரீமியர் லீக் அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து இந்த இது வந்து ரன் பண்ணுறாங்க. இதில் மோஸ்ட்லி இது எல்லாருமே வின்னர்ஸ்ன்னு தான் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்க அடிக்கிற ஒவ்வொரு ரன்னுக்குமே உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதற்கான ரூல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்து ஃபுல்லாக கிளியராக பார்க்க போகிறோம். சில எக்ஸ்சேஞ்சஸில் ஆஃபர்ஸ் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் யூஸருக்கு கொடுக்க மாட்டாங்க, நியூ யூஸருக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து 2 யூஸரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக, எல்லாத்துக்கும் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக 2 யூஸருக்குமே இந்த ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்கிற விஷயம் அவங்களோட ட்விட்டர் செய்தியிலையும் வெளியிட்டிருக்காங்க. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷிபா இனு ஏர் ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் டெய்லியும், அதாவது ஒரு பிளேயர் அடிக்கிற ஒவ்வொரு ரன்னுக்குமே, அந்த டீம் எடுக்கிற ஒவ்வொரு ரன்னுக்குமே வந்து நம்ம 2 ஷிபா இனு காயின் வந்து ஆட் ஆகும், அவங்களுடைய அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததாக ஒரு லக்கி வின்னருக்கு 5 லட்சம் ஷிபா இனு காயின்ஸை வந்து கொடுக்க போகிறதாகவும், அடுத்து வாரத்துக்கு ஒரு லக்கி வின்னரை செலக்ட் பண்ணி 25 லட்சம் ஷிபா இனு காயின்ஸை கொடுக்க போகிறதாகவும் அவங்க வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. இதில் எப்படி வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்துடைய கொஸ்டினாக இருக்கும். பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஒரு பெரிய ரிஸ்க்கும் கிடையாது. இதில் நீங்கள் டெய்லியும் ஒரு ட்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஆயிடுறீங்க. ஓகேங்களா? அந்த ஒரு ட்ரேடுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண உடனேவே நீங்கள் அதுக்கு எலிஜிபிலிட்டி. ஸோ அவங்க அடிக்கிற ஒவ்வொரு ரன்னுக்குமே வந்து நீங்கள் அந்த 2 காயின்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 2 டீம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா 2 டீம் விளையாடுறதுலையுமே டோட்டல் ஸ்கோர் இன்ட்டு 2 அப்படிங்கிற பேசிக்கில் உங்களுக்கு ஷிபா இனு காயின்ஸ் வந்து ஆட் ஆயிரும். இந்த ஸ்பின் வீல் மெத்தடை பொறுத்த வரைக்கும், இஃப் சப்போஸ் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு ட்ரேட் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னு உடனே அதுக்கு அந்த ஷிபா இனு காயின்ஸுக்கும் எலிஜிபிலிட்டி ஆயிடுறீங்க ஏர் ட்ராப்புக்கும். ரெண்டாவது உங்களுக்கு 2 ஸ்பின் வீல் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து பாங்க் காயின் வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்பின் வீல் பண்ணீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு 2 ஸ்பின்னில் எவ்வளோ காயின்ஸ் வந்து அதில் லக்கி வின்னில் வந்து கிடைக்குதோ அதையும் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு யூசருமே இந்த 2 பெனிஃபிட்டுமே அடைய முடியும். இஃப் சப்போஸ் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ஸ்பின் வீல் கிடைக்கும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நீங்கள் பாங்க் காயினையும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சிலருக்கு வந்து டவுட் இருக்கும், நான் வந்து டெய்லியுமே ஒரு ட்ரேட் பண்ணணுமா அப்படின்ட்டு. ஆமாம், டெய்லியுமே நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நாளுக்கான எலிஜிபிலிட்டி அவங்க அடிக்கிற ஸ்கோரில் இன்ட்டு 2 அப்படிங்கிற பேசிக்கில் வரும். அடுத்த நாள் நீங்கள் வேணும் அப்படின்னா அதே மாதிரி ஒரு ட்ரேட் பண்ணணும். ஸோ இதைத்தான் அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரேட் பண்ணிட்டேன் அப்படின்னாவே ஐபிஎல் ஃபுல்லாகவே நான் எலிஜிபிலிட்டி அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி கிடையாது. டெய்லியும் ஒரு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு எலிஜிபிலிட்டி, அடுத்த நாள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான எலிஜிபிலிட்டி. ஸோ இதை வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது இதனுடைய டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க மோஸ்ட்லி இந்த ஃபுல்லாக ஐபிஎல் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. இஃப் சப்போஸ் ஏதாவது ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணாலும் அது அவங்களுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்கி வின்னருக்கு 25 லட்சம் ஷிபா இனு காயின்ஸ் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோதான் இந்த வீடியோ அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை வந்துட்டு இருக்கிறது நான் உங்கள் தாம். நன்றி.